Hi everyone, நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணியிருந்த விட்டமின்ஸ், ரொம்ப முக்கியமான விட்டமின் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி விட்டமின் ஏ அண்ட் டி பார்த்துட்டோம். ஸோ மீதி இருக்கிறது வந்து விட்டமின் இ அண்ட் கே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லிப்பிட் ஆர் ஃபேட் சால்பிள் விட்டமின் சொல்லியிருந்தோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் விட்டமின் இ சொல்லக்குள்ள அது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன சார் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைக்ரோ மாலிகுல்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான ஒரு உடலுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ விட்டமின் இயும் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரபணு லெவலில் இருந்து உங்கள் உடம்புல வெளியில் வர புற ஊதா கதிர்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுலேருந்து முக்கியமான நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷனில் விட்டமின் இ வந்து அதிகமான ரோல் பண்ணுது. சார் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து விட்டமின் இ எங்களை பாதுகாக்கிறது கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் கார்டியோ ப்ரொடெக்டிவ். விட்டமின் இ என்ன சொல்லுவோம்னா கார்டியோ ப்ரொடெக்டிவ் விட்டமின். அதாவது உங்களோட இருதயத்தில் இருக்கிற இந்த வால்வில் வந்து அடைப்பு ஏற்படாமல் இருக்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் தங்காமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ரோல் வந்து விட்டமின் இ பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து கார்டியோ ப்ரொடெக்டிவ் தான். ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விட்டமின் சொல்லுவோம் விட்டமின் இயை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ரோல் என்ன பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது உங்களுக்கு அடிக்கடி வந்து காய்ச்சலோ இருமலோ சளி இருமல் அந்த மாதிரி அடிக்கடி வரக்குள்ள உங்களுக்கு விட்டமின் இ குறைபாடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா விட்டமின் இ வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சார் அடிக்கடி ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த மாதிரி தோல் சார்ந்த முடி சார்ந்த அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா நீங்களும் விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா விட்டமின் இ வந்து இது ரெண்டுத்தையும் மெருகேற்றுறதுக்கான ஒரு முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சார் மேஜரான ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவோம். விட்டமின் இ வந்து உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஒரு சில ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வந்து ப்ரொடெக்டிவான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் கொடுக்கறனால அது வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கெவெஞ்சர் சொல்லுவோம். அதாவது வந்து சீக்கிரமாக ஏஜிங், வயசாகிறத வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரோல் விட்டமின் இ பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த், அதாவது குடல் செரிமானத்துக்கும் அதே மாதிரி வந்து உணவுகளுடைய கரெக்டான அப்சார்ப்ஷன் டைஜஷனுக்கும் விட்டமின் இ முக்கியமான ரோல் பண்ணுது. அதுக்கு மேற்பட்டு என்னென்ன வகையில் கேட்டிங்கன்னா பிளட், அதாவது உங்கள் உடம்புல இந்த பிளட் வெசலில் இருக்கிற ஆர்பிசி சீக்கிரமாக செத்து ஒழியுது, ஸோ சீக்கிரமாக ஆர்பிசி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா விட்டமின் இயோட குறைபாடாலையும் அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள், சார் எனக்கு சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வந்து ரொம்ப எங்கேஜில் கேட்ராக்ட் வந்துருச்சு, ஒரு 45-50 வயசுலேயே சீக்கிரமாகவே கேட்ராக்ட், மற்றவங்க கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வருது, கண்புரை கண்